ஓம் சாமியே சரணமையப்பா. இது என்னுடைய முதல் சபரிமலை பயணம். உள்மேட்டு பாதை வழியாக செல்ல இருக்கிறோம். தலப்பாறை மலை இங்கிருந்து தான் முதல்ல ஏற ஆரம்பித்தோம். அடிவாரத்தில் செக்கிங் இருந்தது. பிளாஸ்டிக் கவர், வாட்டர் பாட்டில் எதுவும் மேலே எடுத்து செல்லக்கூடாது. முதல் மலை ஏற்றத்தை ஏற ஆரம்பித்தோம். காலை 8 மணி இருக்கும் ஏற ஆரம்பிக்கும்போது. மழை பெய்து கொண்டிருந்தது. மெதுவாக மேலே ஏற ஆரம்பித்தோம். கொஞ்சம் வலுவழுப்பாகவும் இருந்தது. சற்று கடினமாகத்தான் இருந்தது மலை ஏற. இதோ நாங்கள் கடந்து வந்த பாதை. மேலே ஏறி பார்க்கும்போது தான் தெரிந்தது எவ்வளோ மேலே வந்திருக்கிறோம் என்பதை. ஓம் சாமியே சரணமையப்பா. முதல் மலையாற்றம் முடிந்தவுடன் சற்று சதுரமான வழிதான் நமக்கு கிடைத்தது. புல்மேட்டு பாதை. மேலே வந்து பார்த்தால் புட்கள் தான் அதிகம். மரங்கள் காண்பதே அரிதாகவே இருந்தது. புட்கள் நிறைந்த மலைப்பகுதிகள். முதல் மலையாற்றம் முடிந்தவுடன் நல்ல ஒரு சதுரமான வழியாகத்தான் இது இருந்தது. நடப்பதற்கு கடினமாக எதுவும் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. காலை 8 மணியிலிருந்து மதியம் 1 மணி ஆகிவிட்டது. மழை பெய்து கொண்டே தான் இருந்தது. நாங்களும் மெதுவாக நடந்து கொண்டே தான் இருந்தோம். வேகமாகவும் நடக்க முடியாது. சற்று தூரத்தில் ஐயப்ப சாமி பக்தர்கள் வருவதை நம்மால் காண முடிகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்பால் தெரிகிறது பாருங்கள். மழை பெய்து கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். ஈரம் வழியில் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது வெகு தொலைவில் யானைகள் கூட்டம் புட்கள் மேய்ந்து கொண்டிருப்பதை எங்களால் காண முடிந்தது. ஒரு 8-9 யானைகள் இருந்திருக்கலாம். தூரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வீடியோ அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. இருந்தாலும் அதனுடைய ஷேப்பாவது தெரிகிறதா என்பதை நாங்கள் கண்டு மகிழ்ந்தோம். சென்ற வழியில் விநாயகப் பெருமானை தரிசித்தது ஒரு பெரும் பாக்கியமே. இதோ வந்துவிட்டோம். ஐயன் சன்னிதானம் இதோ தெரிகிறது பாருங்கள். இல்லை, வணக்கம்.